வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட்னால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்கச்சக்க வேக்கன்சிஸ் வேரியஸ் டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீமேல் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது. முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரி 21,700 69,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே 21,700 69,500 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 28,000க்கும் மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மென் கேட்டகரியில் 9,125 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வேக்கன்சிஸில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 9,096 வேக்கன்சிஸும் ஃபீமேலுக்கு 79 வேக்கன்சிஸும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்டேட் வைஸ் ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் வேக்கன்சிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு 673 வேக்கன்சிஸ் இருக்குது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 8 வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு பயனர் விங்கில் தனியாக வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 வேக்கன்சிஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஷனில் 13 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிஷியன் கேட்டகரியில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்கு 21லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜனவரி 2 1999 ஜனவரி 1 2005 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். டிரைவர் போஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அதாவது கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கல், காப்லர், கார்பெண்டர், டெய்லர், ப்ராஸ் பேண்டு, பைப் பேண்டு, கார்டனர், பக்லர், பெயிண்டர், குக்கு, பார்பர் கம் ஹேர் ட்ரெஸ்ஸர், வாஷர்மேன், வாஷர் உமன், வாட்டர் கேரியர், சஃபாய் கரம்சாரி, மேஷான், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 18லேருந்து 23 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஜனவரி 2 2003 ஜனவரி 1 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் 3 இயர்ஸ் இந்த ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்போ நீங்கள் அதையும் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் இந்த போஸ்ட்டுக்குமே 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அது ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெலவெண்ட் ட்ரேடில் ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அல்லது ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நேஷனல் அல்லது ஸ்டேட் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 3 இயர்ஸ் டியூரேஷனில் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெலவெண்ட் ட்ரேடில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து அதோட சேர்த்து 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகேங்களா?
ஸோ அந்த போஸ்ட்டு தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அந்தந்த ட்ரேடில் ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைனியர் விங் கேட்டகரியில் இருக்க போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 10th முடிச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே அந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. லாஸ்ட் டேட் May 19 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா SC ST ஃபீமேல் கேட்டகிரி எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே, அதாவது ஜென்ரல் கேட்டகிரி EWS OBC இந்த கேட்டகிரியை சேர்ந்த ஆண்கள் மட்டும் இந்த 100 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸையும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் சென்டர் CRPF ஆவடி சென்னை தமிழ்நாடு 600065 அப்படிங்கிற பிளேஸில் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிற அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் லெவல் இதெல்லாமே மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து CBT எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 questions 100 மார்க்குக்கு இருக்கும். இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 questions 25 மார்க்குக்கும், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் 25 questions 25 மார்க்குக்கும், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் 25 questions 25 மார்க்குக்கு இருக்கும், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் 25 questions 25 மார்க்குக்கு இருக்கும். ஓகேங்களா. அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெர்ஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே இண்டிகேட்டிவ் சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு. இந்த ட்ரேட் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிக்கிங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஐ எக்ஸாமினேஷனும் பண்ணுவாங்க. ஓகேங்களா. கண் பார்வை திறன் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக உங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 681 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இங்கே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட 37வது பேஜ்லேருந்து ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப மெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் தரணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ரீலாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன ஃபைல் சைஸில் இருக்கணும், இதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.